இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் சமையல். என் மகனே சமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு உட முடியல. அவர் என்ன சமைச்சாருன்னா சியக்காப் கோரிங் அலியா, குச்சாய் ஊடாங் போட்டு செஞ்சுருந்தார், தெல்லோ பவாங் செஞ்சுருந்தார். அப்புறம் ஜப்பனீஸ் டாஃபு வித் எக் ட்ராப் சூப். ஸோ இது அவரே நான் சொல்ல அவர் செய்ய ஆரம்பித்தார். பொதுவாக அவருக்கு சின்ன வயசுலேருந்தே நான் எல்லா வேலையும் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே சின்ன பிள்ளையில் நான் அவருக்கு சொல்லி கொடுக்கும் போது என்னோடய அம்மாவும் சரி நிறைய பேர் என்னை யோசிச்சிருக்காங்க, ஏன் சின்ன பிள்ளைக்கு வேலையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. ஆண் பெண் இருவருக்கும் வித்தியாசம் இல்லைங்க. வீட்டு வேலை பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைக்கும் சமம் தான். இந்த காலத்தில் இது எல்லாமே சொல்லி தரணுங்க. ஆண் பிள்ளை வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து மட்டும் நம்ம கேட்கக்கூடாது. அதனால் அவர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்பயுமே சமைப்பார். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் கால் வலினால் சரிம்மா நான் சமைக்கிறேன்னு. ஸோ நான் ஒரு நாட்கள் உட்காந்து சொல்ல அவர் சமைக்க ஆரம்பித்தாருங்க. அவரும் எல்லாம் சமைச்சு எங்களுக்கு அவரும் பரிமாற ஆரம்பித்தார். சொன்னாங்க இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடித்தோடனே நான் சீட் த்ராப்பீஸ் அப்படின்னு விதைகள் மூலிமா ஒரு த்ராப்பி. அவங்களால நம்ப முடியுதாங்க, ஆச்சரியமாக இருக்குல்ல. எனக்கும் முதல்ல ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப வலியாக இருந்தது. இந்த வலி நிவாரணம் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போனோடனே ஒரு அக்குபஞ்சர் சென்டர் தான் அது. ஸோ அது ஒரு சாதனம் மூலிமா எங்கே வலி இருக்குதுன்னு இது பண்ணாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஆர்எஃப்ஏ முடிஞ்சோடனே கால் வலியும் இடுப்பு வலி, இந்த காலை தரையில் ஊனவே முடியல, அந்த அளவுக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத வலி. அப்போ இங்கே போனேங்க. ஸோ இதெல்லாம் அவர் செக் பண்ணிவிட்டு கையில் விதைகள்லாம் ஒட்டி அனுப்புனார். ஸோ இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒட்டி கொஞ்ச நேரத்தில் முழுமையாக குணமாகலை, ஆனால் ஒரு 20% வலி குறைந்தது. பார்ப்போம், தொடர்ந்து 21 நாளைக்கு இதை தொடர சொன்னார். அதுக்கப்புறம் கூகுள் யூடியூப்லலாம் தேடி பார்த்தேன். உண்மையிலே இந்த சீட் தெரப்பி பற்றி எழுதியிருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாச்சு. ஸோ எப்பயுமே ஃப்ரைடே தாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மறுபடியும் சுகமாயிரும். நாளைக்கு திங்கக்கிழமை எல்லோரும் பள்ளிக்கூடம் வேலைக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் தனியாக சின்ன வாண்டோடு இருப்பேன். ஸோ அந்த அது ரொம்ப கொஞ்சம் போரிங்காக இருக்கும். வீடே அமைதியாக இருக்கும். எப்பயுமே பிள்ளைங்களோட கலகலன்னு இருக்கிறதும் பிள்ளைங்க இல்லாமல் தனியாக இருக்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். வயதாக பிள்ளைங்க நம்மளை விட்டு தூரமாக போயிட்டு தான் இருப்பாங்க. அதனால் குழந்தைங்க சின்ன வயசில் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். பெருசாகணுட்டா அதுக்கெலாம் நேரம் இருக்குமானே தெரியாது.